சாதியை பற்றி பேசக்கூடாதுன்னு நினச்சாலும் என்னோட பர்சனல் விஷயத்தை நான் தாராளமாக பேசலாம்னு நான் முடிவு பண்ணிவிட்டு வரேன். முடிஞ்சால் மறுபடியும் பொதுவாக சாதிகளை பற்றி ஒரு அனலைஸ் பண்ணிகிட்டே போகலாமா அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. பார்க்குறதுக்கு தான் ஆள் இருக்க மாட்டாங்க. சர்ச்சைகளையே கவனித்து பழகிய கண்கள் எப்படி சாதாரண விஷயங்களை கவனிக்கும்? அதுதான் அசாதாரணம். சாதாரண விஷயம் நினைக்கிறது மட்டும்தான் அது அசாதாரணமான விஷயம். சரிங்க, சொல்கிறது சொல்லிடுறேன். எங்கள் அப்பா வந்து அவங்க மாமா பொண்ணுன்னு நினைக்கிறேன் யாரையா லவ் பண்ணியிருக்காரு. கடைசியில் எங்கள் அப்பா தான் வந்து ஒத்துக்கலை. எங்கள் அப்பாத்தாக்கு பிடிக்கல, அதனால் ஒத்துக்கலை. அதோட அவர் லவ் ஃபெயிலியரில் உட்காந்துருந்தார். எங்கள் அம்மா எப்படின்னா அவங்களுக்கு வந்து 8 குழந்தைங்க, எங்கள் அம்மா 8வது குழந்தைங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அனாதாசிரமத்தில் விட்டுட்டாங்க. அது எப்படின்னா கிறிஸ்தவ மிஷனரி சர்ச்சு, கான்வெர்ட் ஸ்கூல் எல்லாமே இருக்கிற நல்ல இடம். அதெல்லாம் நான் அப்புறமாட்டி என் பிள்ளைங்க லேப்டாப் வந்து பட்டி எங்கள் அம்மாட்ட எந்த இடம் என்னன்னு கேட்டு எங்கள் அம்மா மண்டையை கசக்கி சொல்லி அதெல்லாம் கட்டடத்தெல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஒரு ஆசை இருந்துச்சு அங்கெல்லாம் போகணுன்ட்டு. விட்டாச்சு, ஆசையை விட்டாச்சு. அப்படி இருக்கும் பட்சத்தில் பெங்களூரில் அம்மா நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்காங்க. அவங்க வந்து அனாதை இல்லம் அப்படின்னு சொல்லிக்கிட்டா கூட ஒரு கிளாஸ் ஏன்னா வெள்ளக்கார சிஸ்டர் தான் அவங்களை வளர்த்துருக்காங்க. பழைய காலம் இல்லையா, வெளிநாட்டு உதவிகள் நிறைய கிடைக்கிற காலகட்டத்தில் அங்கே இருக்கிற பொருளுங்க மட்டும் ரொம்ப கிளாஸான பொருளுங்க தான். அதே மாதிரி யாராவது கன்னியாஸ்திரி ஆகணும்னு நினச்சாங்கன்னா நிறைய நகையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணுவாங்களாம். அலங்காரம் பண்ணி பார்த்துக்கோ, உனக்கு ஆசை இருக்கா கன்னியாஸ்திரி ஆகணும் அப்படின்னு கேட்பாங்களாம். அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஆமாம் நான் கன்னியாஸ்திரியாக தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குது, அதை பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அம்மாவுக்கு அந்த அலங்காரத்தை பண்ணி விடுவாங்க. சும்மா இந்த எப்படி இருக்குது பார்ப்போம் அப்படின்ட்டு. அம்மா வந்து எலிசபெத் அப்படி தான் கூப்பிடுவாங்களாம். அம்மாவோட பேர் வந்து ஜெயலட்சுமி. எலிசபெத் அப்படின்னு ரொம்ப பெரியம்மா சில பேர் மாதிரி வச்சு கூப்பிடுவாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அம்மா வந்து நல்ல அமைதியான டைப், சொல்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா சொல்லுவாங்க ஒரு முழு கோழி நான் சாப்பிட்ருக்கேன் அப்படிம்பாங்க. அதே மாதிரி அந்த சிஸ்டர்ஸ் வந்து எளிமையாகவும் இருப்பாங்களாம். பழைய சாதம்லாம் மிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து கீழே போட மாட்டாங்களாம். அதில் வெண்ணி தண்ணியை ஊற்றி அலசி அதை எடுத்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி லெட்டின் கழுவுறதுனால அவங்களே கழுவாங்க. பெரிய போஸ்ட்டில் இருப்பாங்களாம், சுப்பீரியர் அப்படிம்பாங்க அம்மா. அவங்கெல்லாம் வந்து லெட்டின் அவங்களே தான் கழுவாங்க, ஆள் விட்டு கழுவ மாட்டாங்க. இந்த மாதிரி அம்மா நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பண்போடு இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கிறது, இந்த மாதிரி நான் பெரிய ஆள் நீ சின்னால் அது இல்லாமல் வாழ்றது, இதெல்லாம் அம்மா பார்த்து வளர்ந்தவங்க. அதனால அவங்களுக்கு இயல்புலேயே சாதி மதம் இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. அப்போ அவங்கள வந்து இப்போ அவங்க எங்கள் சிஸ்டர்ஸ் யாரும் வெளி மாநிலத்துலேருந்து வரவங்களுக்கு இவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி வந்தவங்க ஆந்திராவிலேருந்து வந்தவங்களுக்கு அம்மா பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே போய் அம்மா கொஞ்சம் நாள் இருக்காங்க. அப்படியே அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கடத்தில் மதுரைக்கு யாரோ அந்த ஆந்திராவிலேருந்து மதுரையிலேருந்து ஆந்திரா வந்தவங்க அவங்க அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, மதுரைக்கு வந்திருக்காங்க. அங்கே இருக்கும்போது தான் கமுதிக்கு எதார்த்தமாக அங்கே உள்ள சர்ச்சுக்கு யார் கூட வந்திருக்காங்க சிஸ்டர்ஸோட. எங்கள் அப்பா லவ் ஃபெயிலியரில் உட்காந்துருக்கும்போது அங்கே இருப்பாங்களா அந்த சர்ச்சில், அதாவது அந்த ஊர் ஜனம், எனக்கு கிறிஸ்தவ ஜனம். அங்கே அப்பாவுக்கு வந்து அங்கே வேலை நடக்குது, தச்சு வேலை தானே. அது நடக்கும்போது அவங்க சொல்கிறாங்க ஒரு பொண்ணுக்கு அம்மா அப்பா இல்லைப்பா, கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ட்டு. இங்கே எங்கள் அம்மா வந்து வெள்ளச்சலை தான் எங்கள் அம்மா கட்டுவாங்க. அவங்க சிஸ்டர்ஸ் மாதிரியே தான் எங்கள் அம்மா கட்டிட்டு தெரியுவாங்க, கலர் சிலை கட்ட மாட்டாங்க. அப்போ எங்கள் அம்மா மாதிரியே இருக்கிற பொண்ணுங்க நல்லா அலங்காரமாக நல்லா பண்ணிப்பாங்களா, கலர் சிலைலாம் கட்டுவாங்க. அவங்க ஒரு நாள் ஏதோ ஒரு பொண்ணு சொல்லியிருக்கேன் எங்கள் அம்மா பார்த்து, என்ன வெள்ளச்சலையை கட்டிட்டு இருக்கா, விரவியா இருப்பாளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ரோசம் ஆயிடுச்சு, எனக்கு கல்யாணம் முடிச்சு வைங்க, சிஸ்டர்ஸ்ட்டு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி எங்கள் அம்மாவோட சூழ்நிலை இருந்தது. எங்கள் அப்பா லவ் ஃபெயிலியர், ஊடக இருக்கிறவங்க இந்த மாதிரி அப்பா மேலே பொண்ணு முடிச்சுக்கிறாங்க. உடனே சாரின்ட்டாரு. 2 பேரும் ஒரு ஃப்ரெண்டோட போய் இங்கே திருப்பரங்குன்றத்தில் தான் கல்யாணம் ஆகுது.